இன்றைக்கி நாங்கள் பாவக்காய் பக்கோடா செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு பாவக்காய் பக்கோடா செய்ய போகிறோம். 2 பாவக்காய் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் பச்சை மாவு, இந்த கிண்ண அளவு எடுத்துருக்கோம். உங்களுக்கு கூட தேவைன்னா போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். வீட்டில் ரெடி பண்ண கறி மசாலா, சிக்கன் மசாலா, சில்லி சிக்கன் மசாலா வீட்டில் ரெடி பண்ணிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணான்னு இன்னொரு வீடியோவில் சொல்லுவோம். இதில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு இந்து உப்பு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருக்கிறனால அப்படி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பக்கோடா பார்த்து சேர்த்து விரைவிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணலாம். மாவு தேவைப்பட்டால் கூட போடுங்க. எனக்கு 2 பெரிய பாவக்காய் எடுத்திருக்கேன். அதனால் எனக்கு அளவு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. அதனால் போதும். இது பெரிய பாவக்காய் இருக்கனால சந்தேகமாக இருக்குது. அல்லது 2க்கு தாராளமாக போதும். நான் எடுத்தது நாங்கள் இதுக்கு பால் டீ போட்டு ஈவினிங்கு ஸ்நாக்ஸாக சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செய்து பார்த்து சாப்பிடுங்க. நான் இதை பொரித்ததும் காட்டுறேன். இதை ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். எனக்கு மாவு இப்போ பத்தாது. நான் இப்போ கொஞ்சம் மாவு கூட சேர்த்துக்க போகிறேன். பச்சை மாவு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டு சேர்த்துக்கிடுங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 1/2 அன் ஹவர் ஊறட்டும். 10 நிமிஷமே போதும். ஒரு 1/2 அன் ஹவர் வச்சா நல்லா இருக்கும். ஊறினப்போ பொரிச்சும் போது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுவேன். இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு, சூடாயிருச்சு. பாவக்காயை போட்டிக்கிடலாம். நல்லா பொரியட்டு. ஒன்றுனாவும் போடலாம், நீங்கள் மொத்தமாகவும் போடலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அப்படி போடலாம். நான் ஒத்தையாக போடுவேன். உங்களுக்கு கூட்டமாக போடலான்னு போடலாம், ப்ராப்ளம் இல்லை. நாங்கள் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக நான் செய்வேன். அந்த இடத்துல டீ வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு பையன் கடலுக்கு போயிருக்கான். பொண்ணு காலேஜ் போயிட்டு இப்போ தான் வந்தான். டீ வச்சுருக்கேன். இப்போ நான் பாவக்காய் இது பொரிஞ்சதும் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவேன். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் முடிஞ்சால் தான் நீங்கள் இது மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிஞ்சால் போட்டு கொடுங்க. டீ போட்டு கொடுங்க. மறைச்சி போட்டுக்கிடலாம். மறைச்சி போடலாம். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சதும் எடுத்து வடிகட்டியில் வச்சு வடித்து எடுக்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். 2 கரண்டி தேயிலை போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்தவாறு சீனி போட்டிருக்கேன். நாங்கள் 4 பேர். அதுக்கு தகுந்தவாறு நாங்கள் வச்சுருக்கோம். பிள்ளைங்க அம்மாட்ட தானே கேட்கும். நம்ம தான் செய்து கொடுக்கணும். முடிஞ்சால் செய்து கொடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கடையில் வாங்காமல் வீட்டிலே செய்து கொடுங்க. நாங்கள் வீட்டில் செய்த பாவக்காய் பொரியல் பக்கோடா டீ இப்போ நாங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிட போகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.